அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல நிறைய வாக்கு தத்தங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள், தனிப்பட்ட முறையா நிறைய வாக்கு தத்தங்கள் சிலருக்கு கிடைச்சு. இந்த சில தீர்க்க தரிசனங்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் நன்மையான வருடமாக அமையும் சொல்லப்பட்டிருக்கும். சில தீர்க்க தரிசனங்கள் இந்த வருடத்துல நிறைய ஆபத்துகள் வரும் தான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த வாக்கு தத்தங்களுக்கு நடுவுல ஒரு காரியம் இருக்கு. தீர்க்க தரிசனங்கள், இந்த வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் நடுவுல ஒரு காரியம் இருக்கு. இந்த காரியத்துக்கு பேர் தான் ரியாலிட்டி. ரியாலிட்டினா என்னன்னா நிஜம். நிஜம்னா என்னது அப்படின்னா நம்ம குடும்பம் ஒரு நிஜம், நம்ம செய்யக்கூடிய வேலை நிஜம், குடும்ப உறவுகள் நிஜம், பிரயாணங்கள் நிஜம், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சொந்தம் பந்தம் நண்பர் உறவு இது எல்லாமே நிஜம். இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த வாக்கு தந்தத்துக்கு நடுவுல இந்த நிஜத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறோமா? நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டாடுறோமா? உறவை சந்தோஷமாக கொண்டாடுறோமா? வேலையை சந்தோஷமா செய்யறோமா? நான் சொல்றேன், இந்த நிஜத்தை சந்தோஷமாக நாம கொண்டாடுவதற்கும் சந்தோஷமாக நாம வாழ்வதற்கும் அனுபவிப்பதற்கும் இன்னொரு காரியத்தை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்ஃபேக்ட் அதை உணர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அது நமக்கு எல்லாருமே அந்த காரியம் தெரியும், ஆனா அது உணரணும். அது என்ன காரியம் அப்படின்னா ரியாலிட்டின்றது நம்ம வாழ்றது, நம்மளுடைய நிஜங்கள், குடும்பம், இதெல்லாம் நம்மளுடைய ரியாலிட்டி. ஆனா அந்த காரியம் வந்து ரியாலிட்டி ஆஃப் ஆல் ரியாலிட்டிஸ், நிஜங்களுக்கெல்லாம் நிஜமாக இருக்கிறது. நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு நிஜமோ, செய்யற வேலைகள் எந்த அளவுக்கு நிஜமோ, அதை விடைக்கு நிஜமா இருக்குதான் அந்த காரியம். அது என்ன காரியம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். 2025ஆம் ஆண்டு தேவன் உங்க கூட இருக்கிறார். ஆமா, எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா அறிவுபூர்வமா தெரியும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை நாம் உணர்வு பூர்வமாக உணர வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பது ரியாலிட்டி ஆஃப் ஆல் ரியாலிட்டிஸ். அதாவது நிஜங்களுக்கெல்லாம் நிஜம். எந்த அளவுக்கு குடும்பம் நிஜமோ, எந்த அளவுக்கு வேலை நிஜமோ, எந்த அளவுக்கு உறவுகள் நிஜமோ, அதை விடைக்கும் நிஜமா இருக்குதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கு. இதை வெறும் அறிவு பூர்வமாக அல்ல, உணர்வு பூர்வமாக நாம் உணரும் பொழுது இந்த நிஜத்தை சந்தோஷமாக கொண்டாட முடியும். எந்த நிஜத்தை? நம்மளுடைய குடும்பத்தை, வேலைய, இதெல்லாம் சந்தோஷமாக நம்ம கொண்டாட முடியும். நம்ம ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம எப்ப பாரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எப்ப பாரு நம்ம சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவே இல்லை, ஒண்ணு தீர்ந்தா ஒண்ணு வரும், ஒண்ணு தீர்ந்தா ஒண்ணு வரும், வந்துகிட்டே இருக்கு, எப்ப பாரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதனால எப்ப பாரு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கு. இப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்றது அறிவுபூர்வமா நமக்கு தெரியும், ஆனா இன்னும் உணர்வு பூர்வமா உணர வேண்டும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பாவத்துல விழுந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் கூட இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறதை அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ளாமல் உணர்வு பூர்வமாக நாம் உணர்ந்து கொண்டால், ஆண்டவர் கூட இருக்கிறதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொண்டால் பாவத்துல விழமாட்டோம். நம்ம அறிவுபூர்வமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோமா, உணர்வு பூர்வமா உணர்ந்துக்கிறோமா? அந்த ரியாலிட்டியை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த ரியாலிட்டியில சந்தோஷமா உணரலாம். வசனத்தை படிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமை ஐஸ்வரம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த மகிமைன்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா டோக்ஸா. அப்படின்னா ஹையர் தாட்ஸ் ரிகார்டிங் ஹியூமனிட்டி. அப்படின்னா கடவுள் மனிதனை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கிறார், அந்த எண்ணங்களோடு நமக்குள்ள வாசமா இருக்கிறார். நம்ம ஒரு எண்ணம் கொண்டிருப்போம், நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
நாம யாருன்னு யார் யாரு அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியும். சோ நான் யாரு அப்படின்றது என் நண்பர்கள் வட்டாரத்துல யாருமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். ஆனா ஆண்டவருக்கு நாம யாருன்னு ஒரு விஷயம் தெரியுமா? அதுதான் டாக்ஸா. ஹையர் தாட்ஸ் ரிகார்டிங் காட்ஸ் ஹையர் தாட்ஸ் ரிகார்டிங் ஹியூமானிட்டி. அவர் ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கிறாரா, அந்த அந்த எண்ணத்தோடு நமக்குள்ள வாசமா இருக்கிறார், நமக்குள் வாசமாக இருக்கிறார். நமக்குள் வாசமாக இருந்தாலுமே 28ஆம் வசனத்துல எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிற்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் பேசப்படுகிறோம். சோ அவர் நமக்குள்ள வாசமா இருந்தாலும் அவரை பற்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப நான் வெளியில இருக்கக்கூடிய இயேசுவை பத்தி உங்களுக்கு சொல்ல வரல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு உங்களை குறிச்சு ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டு இருக்கிறார். அந்த இயேசுவை குறிச்சு நான் சொல்ல வரேன். அந்த இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆமா, நமக்குள்ள இருக்காரு, நமக்கு தெரியும். ஆனா தெரியறது முக்கியம் இல்ல, உணர்றது முக்கியம். சோ எப்படி உணர முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம எதனால இது உணர்வு பூர்வமாக, ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத உணர்வு பூர்வமாக நம்ம எப்படி அனுபவிக்காம இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை நம்மளை நேசிக்கிற விடுறது இல்லை. நம்ம திரும்ப சொல்றேன், ஆண்டவரை நேசிக்க விடணும், அவரை நேசிக்க விடணும். நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் அவரை நேசிக்க விடணும். நான் திரும்ப சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்திலையுமே அவரை நேசிக்க விடணும். எப்படி? ஏன்னா நம்ம அப்படி நேசிக்க விடுறது இல்லை. சில இடத்துலதான் அவரை நேசிக்க விடுவோம், சில இடத்துல நேசிக்க விடுறது இல்லை. நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அவரை நம்மளை தேடி வர அரவணைக்க தேடி வரும்போது நம்ம ஓடுவோம். அந்த அன்பை ரிசீவ் பண்ண முடியாம ஓடுவோம். இல்ல இது எனக்கு அன்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓடுவோம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம், புதுசா ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு புது வீட்டுக்கு உள்ள போறோம் அப்படின்னா, வீட்டுல ஹால் இருக்கும், அழகான ஹால் இருக்கும், அழகான பெட்ரூம் இருக்கும், அழகான பால்கனி இருக்கும், சிட் அவுட்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனா எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ரூம் கட்டுவாங்க. அந்த ரூமுக்கு பேர் ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம் எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோர் ரூம்ல தான் எல்லா அழுக்கான திங்ஸ், குப்பைகள், தேவையில்லாத எல்லா காரியங்களும் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுக்குவாங்க. ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா, அந்த கெஸ்ட் கிட்ட ஹாலை காட்டுவாங்க. இங்க பாரு, ஹால் அழகா இருக்கு, பெட்ரூம் அழகா இருக்கு, பால்கனி அழகா இருக்கு. ஆனா எந்த கெஸ்ட்டுக்குமே ஸ்டோர் ரூமை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுலதான் அழுக்கு இருக்கு, அதுலதான் குப்பைகள் இருக்கு. இதே போலதான் நம்ம இருதயத்துக்குள்ளயும் பல அறைகள் இருக்கு. ஹாலு, பெட்ரூம், பால்கனி, நிறைய அறைகள் இருக்கு. அதே போல இருதயத்துக்குள்ள ஸ்டோர் ரூமும் இருக்கு. நம்மளுடைய எல்லா அழுக்கு, அந்தரங்கள், குப்பைகள் எல்லாம் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள தான். இதுல இந்த ஸ்டோர் ரூம்ல வெறும் அழுக்கு, குப்பைகள், அந்தரங்கள் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள நம்மளுடைய வலிகள் இருக்கும். நம்ம வலி, நம்ம அவமானம், நம்ம கண்ணீர், நம்ம பிரச்சனைகள், இந்த மாதிரியான காரியங்களும் அந்த ஸ்டோர் ரூமுகளை தான் போட்டுருப்போம். பாவமான காரியங்களும் இருக்கும், குப்பைகளும் இருக்கும், அதே நேரம் வலிகளும், பாதிப்புகளும், தாக்கங்களும் அந்த ஸ்டோர் ரூமுகளை தான் அடைச்சு வைப்போம். இப்ப நம்ம வெளியில போறோம், அல்லது யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, நம்ம இருதயத்தில் எப்படி நம்மளுடைய வீட்டுல எப்படி ஹால பெட்ரூம் எல்லாம் காட்டுவோமோ, அதே போல நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹால பெட்ரூம் தான் மற்றவங்களும் காட்டுவோம். நம்மளுடைய நல்ல குணங்களை மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்ம காண்பிப்போம். இங்க பாருங்க, இது என்னுடைய நல்ல குணம், இங்க பாருங்க இது நல்ல குணம். ஆனா யாருக்கும் அந்த ஸ்டோர் ரூமை காட்ட மாட்டோம். இப்ப யாருக்கு நம்ம நல்ல குணத்தை காட்டுறோமோ அவங்களும் அவங்களுடைய நல்ல குணத்தை தான் நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஸ்டோர் ரூம் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் நமக்கு தெரியாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம் அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ஏன்னா நாம அவங்க கிட்ட ஸ்டோர் ரூமை காட்டுறது இல்லை, அவங்க ஸ்டோர் ரூமை நாம காட்டுறது இல்லை. அவங்களுடைய அந்தரங்களை காட்டுறது இல்லை, குப்பைகள், கவலைகளை காட்டுறது இல்லை, நம்ம மத்தவங்கிட்ட காட்டுறது இல்லை. ஆனா எதை காட்டுவோம்? நல்ல குணங்களை மட்டும் காட்டுவோம். யாராவது தெரியாதனமா அந்த ஸ்டோர் ரூமை பார்த்துட்டாங்க, நம்மளோட அந்தரங்களை பார்த்துட்டாங்கன்னா கடைசியில அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ரகசியத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு ஓடதான் பார்ப்போம். இப்ப இது அப்படியே ஆண்டவருக்கு நேரம் நம்ம திருப்பும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டோர் ரூமை மறைச்சிடும்.
ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு காரியத்தை தான் காட்டுறோம். ஆண்டவரே, இது என்னுடைய ஜெப வாழ்க்கை, இங்க மட்டும் நீங்க இங்க இதை பாருங்க, இது என்னுடைய விசுவாச வாழ்க்கை, இது ஹால், இது பெட்ரூம், இது பால்கனி, இது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, இதை மட்டும் பாருங்க ஆண்டவரே. இந்த ஸ்டோர் ரூமை நீங்க பார்க்காதீங்க, ஏன்னா அதுலதான் என்னுடைய ரகசியம் இருக்கு, என்னுடைய அந்தரம் இருக்கு. ஆனா இன்னொரு அறிவு என்ன சொல்லணும்னா அவருக்கு தெரியும். ஆனா இன்னொரு அறிவு என்ன சொல்லணும்னா நீங்க பார்க்காதீங்க. ஒரு அறிவு சொல்லவும் அவருக்கு தெரியும், இன்னொரு அறிவு சொல்லவும் பார்க்காதீங்க. இந்த ரெண்டு அறிவுக்கு நடுவுல இன்னொரு அறிவு வரும். அதாவது அந்த சிந்தனை அறிவு தான் சொல்றேன். இன்னொரு அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் இந்த ஸ்டோர் ரூமை பார்த்துட்டாருன்னா நம்மளை நேசிக்க மாட்டாரு, நம்மளை கை விட்டுருவாரு அப்படின்ற மாதிரியே சொல்றோம். சோ ரியாலிட்டி ஆஃப் ஆல் ரியாலிட்டிஸ், மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். என்னன்னா ஆண்டவர் அந்த மகிமைக்கு என்ன அர்த்தம்? டாக்ஸா, ஹையர் தாட்ஸ் ரிகார்டிங் ஹியூமானிட்டி, நம்மளை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணத்தை வச்சுதான் அவர் நமக்குள்ளவே இருக்காராம். ஒரு உயர்ந்த எண்ணத்தோட நமக்குள்ள இருக்கிறார். சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் எங்க இருக்கார்? நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் இருக்காரா? ஹால்ல. ஜெப வாழ்க்கையில் இருக்காரா? பெட்ரூம்ல. பரிசுத்த வாழ்க்கையில இருக்காரா? பால்கனில. இங்க இருக்காரா? மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். எங்க இருக்கார் அப்படின்னா, ரியாலிட்டி என்னன்னா, எந்த ஸ்டோர் ரூம் அடைச்சு வச்சு ஆண்டவருக்கு காட்டக்கூடாது நினைக்கிறோமோ அந்த ஸ்டோர் ரூமுக்கு உள்ளதான் ஆண்டவரே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எதனால நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறான்றது தெரியும், ஏன் உணர்வு பூர்வமா உணர்றது இல்லைன்னா, இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்ன்றத மனசே ஒத்துக்காது. நம்ம மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்னுடைய அழுக்கு, என்னுடைய குப்பைகளுக்குள்ளே ஆண்டவர் இருப்பாருன்றது மனசு ஒத்துக்காது பாருங்க. அப்படி ஒத்துக்காத வரைக்கும் நீங்க ஆண்டவர் அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்றேன், அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள ஆண்டவர் இருக்காது. சில நேரங்களில் நம்மளே அந்த அந்தரங்கத்துக்குள்ள போறது பயப்படுறோம். அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள நீங்க ஹாலுக்குள்ள தேடுறீங்க, ஜெபத்துல தேடுறீங்க, விசுவாசத்துல தேடுறீங்க, அங்க இல்ல ஆண்டவர், ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கு. ஏன் எப்போ பார்த்தாலும் கவலையே இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவரை நீங்க ஸ்டோர் ரூமுக்குள்ள பார்க்காம மற்ற இடத்துல பாக்குறீங்க. ஏன் ஸ்டோர் ரூமுக்குள்ள ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா, நம்மளை பத்தின ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவர் இருக்கிறார். உயர்ந்த எண்ணத்தோடு அவர் இருக்கும் பொழுது இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள நம்ம உள்ள போக மாட்டேங்க. ஏன் நம்ம உள்ள போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்மளே ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்லை. இந்த ஸ்டோர் ரூமை பார்க்கவே விடுறது இல்லை. இந்த அந்தரங்கத்தை பார்க்க விடுறதான் சொல்றேன். வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் ஆண்டவரை நேசிக்க விடுங்க. ஆண்டவரை நம்ம நேசிக்க விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள நம்ம போவோம். ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்காருன்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போவோம். அப்படி போனாதான் அந்த அந்தரங்கத்தை டீல் பண்ண முடியும். ஆண்டவர் அதை டீல் பண்ண விரும்புறாரு. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள நம்ம போகும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்றதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம உள்ள அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள நம்ம போய் ஆண்டவர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல் வேலை ஆண்டவர் செய்யக்கூடிய முதல் வேலை அப்படியே நம்மளை அரவணைச்சிட்டு அவர் சொல்ற என்னன்னா, நான் இந்த இடத்துல இருந்து உன்னை நேசிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த இடம் உனக்கு குப்பையா இருக்கும், அந்த குப்பையில நின்று நான் உன்னை நேசிக்கிறேன்டா. இந்த நேசத்தை பெற்றுக்கொள்றியா? இந்த அன்பை நீ பெற்றுக்கொள்றியா? இதுதான் ஆண்டவரை நேசிக்க விடுறது. திரும்ப சொல்றேன், இதுதான் ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நேசிக்க விடுறது. உன்னுடைய குப்பையின் நடுவுல, உன்னுடைய அழுக்கின் நடுவுல, உன்னுடைய வலியின் நடுவுல, உன்னோட வலியில துடிச்சிருக்கியா, அந்த வலியின் நடுவுல, அந்த அழுக்கின் நடுவுல, அந்தரங்கத்தின் நடுவுல நின்று நான் உன்னை நேசிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். இந்த நேசத்தை நீ பெற்றுக்கொள்றியான்னு கேட்கிறேன். ஆமா ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்றேன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய முழு அரவணைப்பை அப்படியே நம்ம உணர முடியும். உணர்ந்து அடுத்த செகண்ட் அந்த ஸ்டோர்ல ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உதிச்ச அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா குப்பை, அழுக்கு, கவலை, கண்ணீர் எல்லாமே மாறிடும். எல்லாமே போய் வெளியில போயிடும்.
ஸ்டோர் ரூம் எந்த அளவுக்கு வெளிச்சமா மாறும் அப்படின்னா, உங்களுடைய ஹாலை காட்டிலும் ஸ்டோர் ரூம் அழகானதா மாறிடும். பெட்ரூமை காட்டிலும் பால்கனியை காட்டிலும் ஸ்டோர் ரூம் சூப்பரான ஒரு ஸ்டோர் ரூமா மாறிடும். எந்த அளவுக்கு சூப்பரா மாறிடும்னா, உங்க வாழ்க்கைக்குள்ள ஸ்டோர் ரூம்னு ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு அது மாறிடும். இதுதான் வலி, வேதனை, பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இத உங்களுக்கு கொடுக்க வேண்டார். இத உங்களுக்கு கொடுக்க வேண்டார். இது அனுபவித்தோமானால் 2025ஆம் ஆண்டு மட்டுமல்ல, வர இருக்கிற எல்லா நாட்களும், எல்லா நிஜத்தை, ரியாலிட்டி, குடும்பத்தை நாம் சந்தோஷமா கொண்டாட முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறான்ற நமக்கு அனுபவிச்சிட்டோம். குடும்பத்தை சந்தோஷமா நம்ம வழி நடத்தலாம். தவறுகள், பாவங்களுக்குள்ளாடி நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா இருள் வெளிச்சமாக மாறிவிட்டு கண்ணீர் கவலைகளுக்குள்ள போக மாட்டோம். ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்றார், கவலைப்படுகிறதுனால சரீரத்துல ஒரு முளத்தை கூட நீ கூட்ட முடியாது. கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், எல்லா இடத்துலயும் சொல்றாரு. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறது ஆண்டா. ரியாலிட்டி ஆஃப் ஆல் ரியாலிட்டிஸ், நிஜங்களுக்கெல்லாம் நிஜமாக இருக்கிறது நான் உன் கூட இருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். சோ உங்க குடும்ப பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே மாறும்போது, நான் சொல்றேன், தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்களுக்கு நடுவுல உங்களுடைய நிஜத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட முடியும். ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதை அறிவுபூர்வம் மாத்திரமல்ல, உணர்வு பூர்வமாக நீங்க உணர்றீங்க. நீங்க உணர்ந்து இந்த ஆண்டுல ஜெயத்தை பார்ப்பீங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைய சந்தோஷமாக நீங்க அந்த பிரச்சனையை தாண்டி ஜெயித்து போடுங்க. கவலைப்பட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, சந்தோஷமா ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் a one-on-one reality, only reality, and the reality of all the realities. இதுதான் ஒரே நிஜம். எல்லா நிஜங்களுக்கெல்லாம் நிஜமாக இருக்கக்கூடிய ஒரே நிஜம் என்னன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். குடும்பம் உங்க கூட இருக்கு, வேலை உங்க கூட இருக்கு, நண்பர்களும் கூட இருக்காங்க, உறவுகளும் கூட இருக்காங்க. இதை காட்டிலும் நிஜம் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இதை நீங்கள் அனுபவித்து இந்த 2025ஆம் ஆண்டை கொண்டாடுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். God bless.